ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஃப்ளேவர் ஹட். ஜென்ரலாகவே ரெய்னி சீசன், வின்டர் சீசன் அப்படின்னு கிளைமேட் மாறும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வர பெரிய பிரச்சனை சளி பிரச்சனை. நெஞ்சு சளி, இருமல், தொண்டை வலி அப்படின்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது. ஸோ இந்த வீடியோவில் அந்த சளி பிரச்சனைக்கு நம்ம ஒரு கஷாயம் ரெடி பண்ண போகிறோம். இந்த கஷாயத்தை நீங்களும் உங்களுக்கு கோல்டு இருக்கும் போது உங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரே நாளில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்கான பொருட்களுக்கு வெளியில் தேடி வாங்கிட்டு வந்து கஷாயம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே தான் நம்ம இந்த கஷாயம் செய்ய போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 3 கற்பூரவள்ளி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்து வச்சுக்கலாம். இந்த 6 பொருட்கள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கஷாயம் ரெடி பண்ண போகிறோம். முதல்ல கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு மிளகு, சீரகம், இஞ்சி இது 3த்தையும் நம்ம நல்லா தட்டிக்கலாம். இது 3த்தையும் நல்லா தட்டி நம்ம கஷாயத்தில் சேர்க்கும்போது அதனுடைய எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸோ தட் உங்களுக்கு கோல்டுனால ஏற்பட்டிருக்க அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக க்யூர் ஆகும். அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருந்தால் இதில் லைட்டாக க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக க்ரஷ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மிக்சியில் மட்டும் அரைச்சி சேர்க்காதீங்க. ஸோ கோல்டு ப்ராப்ளம்னாலே இதில் ரொம்ப அவஸ்தைப்படுறது குழந்தைங்க தான். ஏன்னா அவங்களோட இம்யூன் பவர் ஸ்டில் டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். நெஞ்சு சளி, அடிக்கடி மூச்சு விட கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் குழந்தைங்களுக்கு. இந்த கஷாயம் நீங்கள் வச்சு கொடுக்கும்போது ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட தான். இப்போ பாருங்கள், நம்ம மிளகு, சீரகம், இஞ்சியெல்லாம் நல்லா தட்டியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் இதில் சேர்த்துப்போம். கற்பூரவள்ளி இலையும் துளசி இலையும் நம்ம கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சளி, இருமல் இது 2த்தையும் நல்லா விரட்டி அடிக்கக்கூடிய பவர் இந்த இலைக்கு இருக்குது. இது ஜென்ரல் நம்ம எல்லார் வீட்லேயும் வளர்க்குறது உண்டு. மெயினாக குழந்தைங்க இருக்க வீட்டில் இது ரொம்ப காமனாக இப்போ வளர்க்க ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ஸோட வேல்யூலாம் நம்ம இந்த காலத்தில் மறந்துகிட்டே வரோம். ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் இனிமேல் வளர்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க துளசி இலையை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே கிடையாது. நம்ம நெஞ்சில் இருக்க சளி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர அந்த பவர் இந்த துளசி இலைக்கு இருக்குது. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட இம்யூன் பவரை ரொம்ப அதிகப்படுத்தும். இம்யூன் பவர் நமக்கு கம்மியாகிறனால தான் கோல்டு மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வருது. ஸோ அந்த இம்யூன் பவரை இன்னும் அதிகப்படுத்துகிற சக்தி துளசிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சிக்கும் கோல்டுக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ கோல்டு மெடிசன் எடுத்து உங்களுக்கு கோல்டு சரியாகுதோ இல்லையோ, இஞ்சி நீங்கள் கோல்டு டைமில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சளி சரியாயிடும். மெயினாக உங்களுக்கு தொண்டை வலி, கோல்டுனால ஏற்படுற தொண்டை வலி இஞ்சி அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், நம்ம கஷாயம் பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கஷாயம் ரெடி ஆயாச்சு. பெரியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த கப்பில் இருக்க அளவுக்கு நீங்கள் குடிச்சிக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஹனி கலந்து கொடுக்கலாம். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே உங்களோட இம்யூன் பவரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இம்யூன் பவர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும் இம்மீடியட்டாக. ஸோ உங்கள் வீட்டில் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.